வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய நெருக்கடியில் சீமான் இருக்கிறாரு. விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை என்ன அளவுக்கு போயிட்டுருக்கு, அடுத்த கட்ட விசாரணையில் போலீஸ் எந்த அளவுக்கு தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அனைத்து விதமான தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தின் பேரில் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக அளித்த ஒரு புகாரின் அடிப்படையில் நடிகை விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி கூறி ஏமாற்றி விட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டில் முதல் தொடர்ந்து புகார் கூறி வந்துட்டுருக்கிறாங்க. இது தொடர்பாக அப்போதே வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க. இந்த புகாரின் பேரில் சீமான் மீது பார்த்திங்கன்னா போலீஸை வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செய்யலை. இன்னுமே இந்த சமயத்தில் அண்மையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலையும் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதில் கடந்த 2008ஆம் ஆண்டு சீமான் மதுரையில் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 2011 பணம் நகைகளை பறித்து கொண்டு மோசடி செஞ்சு விட்டார். அது மட்டும் இல்லாமல் 7 முறை சீமான் தன்னை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சார் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பட்ட புகார்களை பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி கூறிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் விஜயலட்சுமி புகார்களை சீமான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாரு. அரசியல் காரணங்களுக்காகவும் தேர்தல் நெருங்கி வருவதாலேயும் தன்னை பார்த்திங்கன்னா தேர்தல் பணியில் இருந்து திசை திருப்பவே பார்த்திங்கன்னா இந்த புகார்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா அடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இதனிடையே தான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் அளித்தது அடுத்து விஜயலட்சுமியிடம் சுமார் 8 மணி நேரம் போலீஸார் அவர்கள் விசாரணை நடத்தினாங்க. பின்னர் முக்கிய ஆவணங்களை காவல்துறையிடம் விஜயலட்சுமி அளிச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இதை அடுத்து தான் திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் விஜயலட்சுமி ஆஜர்படுத்தப்பட்டு அவரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த சமயத்தில் சீமான் கைது செய்யப்படலாம் எனவும் பரபரப்பான தகவலும் பார்த்திங்கன்னா பரவியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிறாரு. உண்மையான குற்றச்சாட்டு அப்படின்னா ஆதாரம் இருந்தால்தான் என் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நானும் சட்ட ரீதியான எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எதிர்கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து தான் பரபரப்பான சூழலில் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் போலீஸாரிடம் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா அழைத்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தினாங்க. கட்டாய கருக்கலைப்பு புகாரை தொடர்ந்து நடிகை விஜயலட்சுமிக்கு கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் 2 மணி நேரம் பரிசோதனை பார்த்திங்கன்னா மேற்கொண்டதாக தகவலானது வெளியாகிருக்கு. இது தொடர்பாக 4 நாட்கள் கழித்து, அதாவது 4 நாள் கழித்து தான் பரிசோதனை முடிவு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கிறது. பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் தன்னை 7 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக சொன்ன விஜயலட்சுமி புகார் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் உண்மை தன்மையை கண்டறிய மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. ஸோ காவல்துறை வட்டாரம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக நடிகை விஜயலட்சுமிக்கு கருக்கலைப்பு செய்த மருத்துவர்கள் யார் அப்படின்றத கண்டறிந்து அவங்களிடம் பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தவும், கருக்கலைப்பின் யாருடைய கையெழுத்து, அதில் யாருடைய கையெழுத்து பர்மிஷனோடு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கையெழுத்தையும் பார்த்திங்கன்னா காவல்துறை பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ போலீஸ் விசாரணை, நீதிமன்றத்தின் வாக்குமூலம், மருத்துவ பரிசோதனை அப்படின்ற மாதிரி நிறைய விஜயலட்சுமி விவகாரத்தில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. சீமானுக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறது. விஜயலட்சுமியின் விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணையில் போலீஸ் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. ஸோ வரும் நாட்களில் உண்மை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சீமான் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற பல கேள்விகள் பார்த்திங்கன்னா மக்களிடையே எழுந்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றதை. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.